ஐயனார் துணை சீரியல்ல நம்ம சோழன் நிலாவ ஆபீஸுக்கு அழைக்கிறதுக்காக வந்திருக்கிறாப்ல இல்லையா? வந்து நின்னவரு சும்மா இல்லாம கனவு காண ஆரம்பிக்கிறாப்ல. அதாவது நிலா தான்கிட்ட வந்து தன்னோட காதல சொல்ற மாதிரி நம்ம சோழன் கனவு கண்றாப்ல. ஆரம்பத்துல பார்க்கறதுக்கு உண்மையா தான் சொல்றாங்களா? அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் போக போக வந்து பார்த்தீங்கன்னா, நிலா கண்டிப்பா இப்படிலாம் பேசவே மாட்டாங்களே அப்படின்னு தோணுச்சு. அப்பவே இது சோழனோட கற்பனை தான் அப்படின்னு தோணுச்சு. அதே மாதிரி கொஞ்ச நேரத்துல அது கற்பனை தான். ஸோ, இப்ப நம்ம சோழன் வானத்த நோக்கி ஏதோ பார்த்து கனவு கண்டுகிட்டே அப்படியே சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாப்ல இல்லையா? இத நம்ம நிலாவோட பாஸ் பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு கோவப்பட்டு அப்படியே போயிடுறாப்ல. ஸோ, இவரு என்ன செய்ய போறாரு அப்படிங்கிறது தான் தெரியல ஒரு பக்கம். இந்த பக்கம் காலேஜ் முடிச்சு வர்ற நம்ம பல்லவன் நேரா வீட்டுக்கு போகாம, நேரா நம்ம சேரன் வேலை செய்ற அந்த பில்டிங்க்கு வராப்ல. அங்க வந்து சேரன் அண்ணன்கிட்ட ஜாலியா பேசிக்கிட்டு இருக்கிறாப்ல. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப தான் கொஞ்சம் மைண்ட் ஃப்ரீயா இருக்குது இல்லையா? அதனால ஜாலியா பேசிட்டு இருக்கலாம் அப்படின்னு வந்திருப்பாப்லயாட்டுக்கு. அந்த நேரம் பார்த்து நம்ம சந்தா அங்க சாப்பாடு, ஸ்வீட்டு இதெல்லாம் எடுத்துக்கிட்டு வராங்க. பார்த்த உடனே நம்ம பல்லவன், "சேரன் அண்ணன், அண்ணன் உங்க ஆளு வந்திருக்கு" அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ண, அப்படியே கிண்டலா போய்க்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம சேரன், அதுக்கப்புறம் அனீஸ் இவங்கலாம் வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம பல்லவனும், சந்தாவும் மட்டும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப வேணும்னே நம்ம பல்லவன் சந்தா கிட்ட, "அண்ணன்கிட்ட நீ போய் தூய தமிழ்ல காதல சொல்லு" அப்படின்னு சொல்லிட்டு, கை சிம்பல மட்டும் ஹார்ட் சிம்பல வச்சுட்டு, "நீ ஒரு பொறுக்கி" அப்படின்னு போய் சொல்லு அப்படின்னு அனுப்பி வைக்கிறாப்ல. சந்தாவும் அத நம்பி போய் சேரன பார்த்து, "நீ ஒரு பொறுக்கி" அப்படின்னு சொன்ன உடனே அங்க இருக்கிறவங்க எல்லாருமே அதிர்ச்சியா பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் தான் இது எல்லாமே வந்து இந்த பல்லவனோட வேலை தான் அப்படிங்கிறது தெரிய வருது. அதுக்கப்புறம் சந்தாவுக்கு அதுக்கு அர்த்தத்த புரிய வைக்கிறாப்ல அனீஸு. அதுக்கப்புறம் சந்தா பல்லவன தொரத்துறாங்க. ஒரு ஜாலியா அப்படியே போய்க்கிட்டு இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம நிலாவ பிக்கப் பண்ணிக்கிட்டு நம்ம சோழன் கார்ல வந்துகிட்டு இருக்கிறாப்ல. நம்ம சோழன் வேற கற்பனை பண்ணிக்கிட்டு இருந்தாப்ல. ஆனா இங்க நடக்கிறதே வேற. நம்ம நிலா சோழனை எங்க அழைச்சிட்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திகாவோட வீட்டுக்கு தான் சாரி காயத்ரியோட வீட்டுக்கு தான் அழைச்சுக்கிட்டு வராங்க. "இங்க எதுக்காகங்க அழைச்சுக்கிட்டு வரீங்க?" அப்படின்னு சோழன் கேட்க, "நீங்க கார்த்திகா கிட்ட சாரி காயத்ரி கிட்ட மன்னிப்பு கேட்கணும்" அப்படின்னு சொல்லி அழைச்சுக்கிட்டு வராங்க. இப்ப வீட்டுக்குள்ள வந்த உடனே வந்து நம்ம சோழன் என்ன சொல்றாப்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "நான் இவங்கள இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக, இவங்களுக்கு பொசெசிவ் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் உங்ககிட்ட இப்படி பழகுனேன். மத்தபடி நான் தப்பா எந்த நோக்கத்திலயும் பழகல" அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்கிறாப்ல. இதோட இனி எபிசோட் முடிஞ்சிருச்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.